ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு செகண்ட் வீக் ஆஃப் வெல்னஸ் ப்ரோக்ராம்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த செகண்ட் வீக் ஆஃப் வெல்னஸ் ப்ரோக்ராம்ல நம்ம வந்து எதை ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா வந்து பிரீதிங். அதை பத்தி தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம வந்து கான்சியஸா வந்து நம்மளுடைய இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் அப்சர்வ் பண்றதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இது வந்து நர்வ் சிஸ்டம் வந்து காம் டவுன் பண்ணும். ஸோ அதை காம் டவுன் பண்றதுனால ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசால்ங்கிற லெவல் வந்து குறைஞ்சு நமக்கு மூடு வந்து நல்லா வந்து ஸ்டெபிளைஸ்டா வந்து இருக்கும். ஆங்ஸைட்டி, நர்வஸ்னஸ் இதெல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகும். அண்ட் இந்த மாதிரி ப்ராப்பரா வந்து பிரீதிங் பண்றதுனால நமக்கு வந்து பிளட் ஃப்ளோ டு தி ஆல் தி ஆர்கன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸ்லீப் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இந்த செகண்ட் வீக்கான ஹெல்த் ட்ரிங்க் என்னன்னு பார்க்கலாமா? இந்த சீக்ரெட் இன்கிரிடியன்ட் என்னன்னா பனானா ஸ்டெம், அதாவது வாழைத்தண்டு. ஸோ வாழைத்தண்டு ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னா, வாழைத்தண்டுல வந்து அயன் அண்ட் விட்டமின் B6 வந்து ரிச்சா இருக்கு. ஸோ இதனால நமக்கு வந்து அனீமியா, அதாவது ரத்த சோகை வர்றது ப்ரிவென்ட் பண்ணுது, விச் இஸ் வெரி காமன் இன் விமென்க்கு, ரொம்ப வந்து காமன். செகண்ட் திங் வந்து இந்த வாழைத்தண்டுல வந்து நிறைய வந்து ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கனால இது கான்ஸ்டிபேஷன்லையும் அவாய்ட் வந்து பண்ணும். அண்ட் தேர்ட் திங் வந்து என்னன்னா, இதுல நிறைய வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இருக்கு. ஸோ அதனால நம்ம பாடியில இருக்க அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாமே வந்து எடுத்துரும். இந்த வாழைத்தண்டு ஜூஸ்க்கு வந்து என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா, இது வந்து நம்ம யூரினரி பிளாடரை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணும். அதனால நம்ம யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரதையும் ப்ரிவென்ட் பண்ணலாம். இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுமே வந்து ஃபீமேல்ஸ்ல வந்து ரொம்ப காமன். ஸோ இதெல்லாம் தான் வந்து வாழைத்தண்டு ஜூஸோடைய பெனிஃபிட்ஸ். ஸோ இந்த வீக் வந்து என்னென்ன யோகா அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீக் வந்து ஃபோக்கஸிங் ஆன் 2 டைப்ஸ் ஆஃப் யோகா. ஒன்று வந்து பட்டர்ஃப்ளை போஸ், இன்னொன்று வந்து கோப்ரா போஸ். ஸோ பட்டர்ஃப்ளை போஸோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, இது வந்து நம்மளுடைய ஹிப் உடைய ஃபிளெக்சிபிலிட்டியை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணும். ஹிப் ஜாயின்ஸோட மூவ்மெண்ட் எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணும். அண்ட் அதே மாதிரி இது பண்றதுனால நம்மளுடைய பெல்விக் ஆர்கன்ஸ், அதாவது யூட்ரஸ், ஓவரிஸ், இது எல்லாத்துக்குமே வந்து பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் ஓவராலுமே வந்துட்டு இது வந்து நம்மளுடைய மூடை வந்து எலிவேட் வந்து பண்ணும். இந்த எக்ஸசைஸ் வந்து யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா வந்து விமன் எல்லாருமே வந்து பண்ணலாம். பட் மோர் ஐடியலி வந்து இப்போ டெலிவரி ஆனவங்க அண்ட் இல்ல டெலிவரி கன்சீவ் ஆயிருக்கவங்க, இவங்க எல்லாமே வந்து இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து மென்ஸ்ட்ரல் கிராம்ப்ஸையும் நல்லா வந்துட்டு ரெடியூஸ் பண்ணும். கோப்ரா போஸ் வந்து என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, இது நம்ம வந்து பண்றதுனால நம்மளுடைய லோவர் பேக் பெயின், விச் இஸ் ஜெனரலி காமன் ஃபீமேல்ஸ், அது வந்து ரெடியூஸ் ஆகும். அண்ட் பேக் மசில்ஸ் எல்லாமே வந்து நல்லா வந்து ஸ்ட்ரெச் ஆகும். அண்ட் செகண்ட் திங் வந்து என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த கோப்ரா போஸ் பண்றதுனால நமக்கு வந்து பிரீதிங்கும் வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் ஆக்சிஜன் இன்டேக் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். வந்து என்னன்னா, ஆன்சைட்டி வந்து ரெடியூஸ் பண்ணும், ஸ்லீப் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், அண்ட் வெயிட் லாஸ்க்கும் வந்து ஹெல்ப் பண்ணும்.